கண்டிப்பா எல்லா கட்சியிலையும் உட்கட்சி குழப்பங்கள் இருக்கும். திமுகல, அதிமுகல, விசிகல, கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கும். பட் இப்போ அதிமுகல ஒரு உட்கட்சி பிரச்சனை இருக்குன்னா ஒன்று இருந்தது அதை நாலா மீடியாவை பேசுவாங்க. செங்கோட்டையன் அவர்கள் அன்ஹாப்பியா இருக்காரு, அது கிளியரா தெரியுது. செங்கோட்டையன் அவர்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல அப்படின்றது ஒரு நியூஸ் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களோட புகைப்படங்கள்லாம் இல்லை அப்படின்ற ஒரு காரணமும் சொல்றாரு. ஸோ அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நம்ம கட்சியோட வேற வந்து இவங்க மறந்துட்டாங்க, நம்ம கட்சியோட அடித்தளத்தை இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஏடிஎம்கே லீடர்ஷிப் வந்து மறந்துட்டாங்க. பெண் அமைப்பை வந்து அதுவும் அவரும் அதே வேலை தான் பார்த்துட்டு இவ்வளவு நிறுவனங்கள் ஒரு ஆளுங்கட்சி தன்னை வலிமையாக வச்சிருக்கவே தேவைப்படுது. புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கு தேவைப்படுது. இதுக்கு காரணம் ஏன் தேவைப்படுதுன்னா, ஒன்று லீடர்ஷிப் இல்லை, கருணாநிதி அவர்களுக்கு தேவைப்படல, பிரசாந்த் கிஷோர் தேவைப்படல. ஒரு லீடருக்கு சொசைட்டியில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், நம்ம கட்சியை எந்த திசையில் கொண்டு போகணும், மக்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரியான பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஈடுபடும், இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு தெரியும். ஏன்னா ஒரு தலைவன் சாதாரண நிலையில இருந்து அடித்து சொல்கிறேன், டிவிக்கே எந்த காலத்துலையும் ஆட்சியை பிடிக்க போகிறது கிடையாது. 2026 கிடையாது, 36 கிடையாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஐடியாலஜி இல்லாத ஒரு பார்ட்டி. பிஜேபி காரங்களை ஒன்று சேர்க்க முடியுது, பிஜேபி கேடஸை ஒன்று சேர்க்க முடியுது, பிஜேபி கேடஸை மோட்டிவேட் பண்ண முடியுது, அந்த கட்சி ஒரு வைப்ரண்டாக வச்சுக்க முடியுது. ஸோ அது இருந்தாலே போதும்னு பார்க்குறேன். ஏன்னா பிஜேபியை பொறுத்தளவில் அது ஒரு பிராமணர்களுக்கான கட்சி அந்த மாதிரிலாம் பிராண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் உடையுது இல்லை. ஸோ இவர் மாதிரி ஒரு லீடர் வரும்போது நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் குறித்து நம்முடைய உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் வந்துட்டு உட்கட்சி குழப்பங்கள் அது ஏற்கனவே 2017 ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு 16 நீதியில் இறந்தாங்க, 17 முழுக்கவே அந்த குழப்பங்கள் தொடங்கிடுச்சு. இப்போ வரைக்குமே அந்த குழப்பங்கள் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுச்செயலர் ஆன பிறகும் கூட கோகுலேந்திரா அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க, என்னை ஏன் புறக்கணிக்கிறீங்க, நான் வந்து பொதுச்செயலாளராக அங்கீகரிக்கப்பட்டவங்க தானே, என்னுடைய பேரை ஏன் அழைப்பதில் போடலை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அங்கே கோயம்புத்தூரில் வந்துட்டு அவினாசி கடவு திட்டத்துக்கு வந்து ஒரு பாராட்டு விழா, அதில் வந்துட்டு என்னை புறக்கணிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன புறக்கணிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலை, ஜெயலலிதா அவர்களையும் தனபால் அவர்களுடைய படத்தையும் கூட போடலை அப்படின்ற ஒரு இதை வச்சு அதனால தான் நான் போகலைன்னு காரணம் சொல்கிறேன். ஸோ அதிமுகவில் உட்கட்சி குழப்பங்கள் அதிகரிக்குதா? ஏற்கனவே அடிதடின்ற அளவுலாம் திருநெல்வேலி தென்காசியில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உட்கட்சி குழப்பங்கள் அதிகமாகுது, உட்கட்சியவே முழுமையாக காப்பாற்ற முடியாத நிலைமை தான் அதிமுக. அதான் இப்போ நம்ம அந்த மீடியாவை பற்றி பேசணும் இல்லையா, அந்த மீடியா நரேஷன்ல ஒரு பார்ட்டும் கூட இது. கண்டிப்பா எல்லா கட்சியிலையும் உட்கட்சி குழப்பங்கள் இருக்கும். திமுகல, அதிமுகல, விசிகல, கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கும். பட் இப்போ அதிமுகல ஒரு உட்கட்சி பிரச்சனை இருக்குன்னா ஒன்று இருந்தது அதை நாலா மீடியாவை பேசுவாங்க. ஏன்னா அதை வந்து மீடியா ஃபோக்கஸ் பண்ணி பேசுவாங்க. இதே இது திமுகல உட்கட்சி பிரச்சனை இருந்ததுன்னா 4 பிரச்சனை இருந்தாலும் ஒரு பிரச்சனை தான் இருக்கிற மாதிரி அதை டவுன் பிளே பண்ணுவாங்க. இப்போ திமுக ஒன்றும் உட்கட்சி பிரச்சனைலாம் இல்லாமலாம் இல்லை, நமக்கே தெரியும். நிறைய பேர் அங்கே அதிருப்தியாக இருக்காங்க, நிறைய சிக்கல்கள் உள்ள போயிட்டு இருக்கு. அந்த அதிருப்தியோட வெளிப்பாடுகளையும் நம்ம நிறையா பார்க்க முடியுது. ஸோ அதே வகையில் இப்போ நீங்கள் சொன்னது போல செங்கோட்டையன் அவர்கள் அன்ஹாப்பியாக இருக்காரு, அது கிளியராக தெரியுது. செங்கோட்டையன் அவர்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலை அப்படின்றது ஒரு நியூஸ் கிடையாது. மேபி அவர் பிஸியாக இருக்கலாம், வேற பிரச்சனைகள் இருக்கலாம், போகாமல் இருந்திருக்கலாம். பட் அவரு காரணமும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களோட புகைப்படங்கள்லாம் இல்லை அப்படின்ற ஒரு காரணமும் சொல்றாரு. ஸோ அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நம்ம கட்சியோட வேற வந்து இவங்க மறந்துட்டாங்க, நம்ம கட்சியோட அடித்தளத்தை இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஏடிஎம்கே லீடர்ஷிப் வந்து மறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நீங்க டைவர்ட் ஆகி வேற ரூட்ல போறீங்க. இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில மார்க்சியம் லெனின் நீங்க மறந்துட்டீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்க ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷனை நீங்க மறந்துட்டீங்க. ஆமா, நீங்க தவிர வேற ஒரு ரூட்ல போறீங்கன்ற அர்த்தம் தான். ஸோ ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனா அதுக்கப்புறமா நான் என்னுடைய உணர்வை தான் வெளிப்படுத்துறேன், நான் வந்து வேற எதுவும் யாரையும் குறைலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜெயக்குமார் அவர்கள் வேற பதில் கொடுக்குறாரு, அது வந்து கட்சி ஏற்பாடு பண்ண கூட்டம் இல்லைங்க, விவசாய சங்கங்கள் நடத்தின பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுல இருந்து அதான் இதுல நியூஸ் வந்து அவர் போனாரா போகலையா, ஜெயக்குமார் சொன்ன விஷயங்கள், அந்த போட்டோவை ஏன் வைக்கல, அது விவசாயிகள் ஆர்கனைஸ் பண்ணது, அதெல்லாம் எதுவுமே நியூஸ் இல்லை. நியூஸ் வந்து செங்கோட்டையன் அவர்களோட விளக்கம் தான். அவர் கிளியர் கட்டா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஸோ நான் அதிருப்தியா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த வெளிப்படுத்துறாரு. ஒரு குட்டியா ஒரு பஞ்ச் ஒன்ன வைக்கிறாரு லீடர்ஷிப்புக்கு. ஸோ இது ஏன் இந்த டைம்ல தேவைப்படுதுன்னா, இப்போ எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்தளவு அவங்களுக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, எப்பவுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவங்க யாரையுமே கேள்வி கேட்க மாட்டாங்க லீடர்ஷிப்பை. ஒரு கட்சியின் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு, என்கிட்ட நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அடுத்த எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா என்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. எல்லாரும் நான் சொல்ற பேச்சை கேட்டுப்பாங்க, எல்லாம்
நம்ம இஷ்டப்படி நடப்பாங்க. ஆனா உங்களுக்கு சிக்கலான ஒரு சூழல் இருக்கு. இப்ப உங்க கையில ஏற்கனவே ஓட்டர்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு 22% அந்த மாதிரி தான் இருக்கு அதிமுக கையில. ரெண்டாவது வரப்போற எலெக்ஷன்லயும் உங்களுக்கு சிக்கல் இருக்கு. நான் சொன்னது போல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆகுது. ஸோ நீங்க ஜெயிக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம். பெரிய ஒரு சேலஞ்ச் வந்து இபிஎஸ் கையில இருக்கு. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது செகண்டரி லெவல் லீடர்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பக்கம் எடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு கட்சியை வழி நடத்துறது கஷ்டம். நான் இதோட ஒரு வெளிப்பாடாக தான் பார்க்குறேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த செகண்டரி லெவல் லீடர்ஸுக்கு நிறையா மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஒரு செக்ஷனுக்கு விருப்பம் என்னன்னா நம்ம பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கக்கூடாது, இன்னொரு செக்ஷனுக்கு பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கணும். செங்கோட்டையனுக்கு வந்து கட்சியில உள்ள எல்லாரும் ஒன்று சேரணும், வெளியே போனவங்க பிரிஞ்சு போனவங்கலாம் திரும்ப வரணும், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஸ்டாண்ட் வைப்பாங்க. இப்போ அதிமுக கூடிய ஒரு லீடர் வந்து எனக்கு பிஜேபியோட போய் சேரணும்னு அவர் சொல்றாருன்னா கட்சி நலன்லாம் தாண்டி அவரோட நலனுக்கும் அது நல்லது. ஏன்னா பிஜேபியோட அலைன்ஸ் வச்சா அவரோட ஓட் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தர் பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாருன்னா இப்ப ஜெயக்குமார் வைக்கக்கூடாதுன்றாரு, அது அவருக்கு நல்லது. அவரோட தொகுதியில ராயபுரம் தொகுதியில பிஜேபியோட அலைன்ஸ் வச்சு அவருக்கு டேமேஜ் ஏற்படும். 10,000 ஓட்டு குறைவாதான் முதல்லயே வாக்கு தொடரும். ஆமா. ஸோ அதே மாதிரி இப்ப செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி மேபி எல்லாரையும் சேர்த்து கொண்டு வரது அவருக்கு பெனிஃபிஷியலா இருக்கலாம். கொங்கு மண்டலத்தில் அவருக்கு வாய்ப்பா இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கட்சி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வராது. ஒரு லீடர் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவர் சொல்றது எல்லாமே கேட்டுருவாங்க. பட் கட்சி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது, நிறைய தோல்விகளை தொடர்ச்சியா ஃபேஸ் பண்ணும்போது எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்து கொண்டு போவாங்க. எல்லாத்தையும் தாண்டி வெற்றிக்கு வழி ஒற்றுமை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சுருக்கமான ஒரு வழியை அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. வெற்றிக்கு வழி ஒற்றுமை நீங்க சிம்பிளா சொல்லிடலாம். ஆனா அது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அதான் நீங்க வீக்கா இருக்கும்போது எல்லாரையும் சேர்க்கறதே உங்களுக்கு கஷ்டம் தான். நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிகெஸ்ட் ப்ராப்ளம் ஒன்னு என்டிகே கிட்ட நிறைய ஓட்ஸ் இழந்துட்டாங்க, ரெண்டாவது பிஜேபி கிட்ட நிறைய ஓட்ஸ் இழந்துட்டாங்க, மூணாவது சவுத்துல தேவர் ஓட்ஸ் அவங்க பெரிய அளவுல இழந்துட்டாங்க. ஒரு பிரிவு பிரிஞ்சு போனதுனால. ஆமா, பன்னீர்செல்வம் அவர்கள், சசிகலா அவர்கள் டிடிவில வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த ஓட்ஸ் நிறைய இழந்திருக்காங்க. இந்த ஓட்ஸ் எல்லாம் போனனால ஏடிஎம்கேவோட கோர் ஓட்ஸ் பார்த்தோம்னா பெரிய அளவுல டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஓவராலா ஏடிஎம்கே வீக் ஆனனால அலையன்ஸையும் பெருசா ஸ்ட்ராங்கா அவங்களால கட்டி எழுப்ப முடியல, அலையன்ஸ் பார்ட்டிஸையும் உள்ள கொண்டு வர முடியல. ஸோ இதுதான் அவங்களோட சிக்கல். இப்ப இந்த சிக்கல் இருக்கும்போது செகண்டரி லெவல் லீடர்ஸுக்கும் இது பிரச்சனை தான். ஏடிஎம்கே தோத்தா அவங்களுக்கும் பிரச்சனை தானே. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலான்னு ப்ரெஷர் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும் இந்த டைம்ல ஏடிஎம்கேக்குள்ள. அடுத்ததாக தாவேகா வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் அழைச்சிருக்கிறாங்க. ஆதவர்ஜனா வந்த உடனே எப்படி வந்து ஐபேக்கை வந்து அவர் திமுகவுக்கு வேலை செய்ய வச்சாரோ அதே போல டிவிகேவுக்கும் அவர் வந்து பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து வேலை பார்க்க வைக்க போறாரு. 2 மணி நேரம் நேற்று வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சில செய்திகள் வெளியே இருக்கு. ஸோ டிவிகேவுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுறாரா? எல்லா கட்சிகளும் மாதிரி கடைசியில் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டை நம்பி உள்ள இறங்க ஆரம்பிச்சிருச்சு அரசியல் அப்படின்ற ஒரு கேள்வி. எனக்கு முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளை யூஸ் பண்றதே எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்சிக்கு ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் பண்றாங்கல்ல, அந்த வேலையை பண்றதுக்கு எல்லா கட்சியிலும் ஒரு டீம் தேவை. ஆனா அந்த டீமை அந்த கட்சியை உருவாக்கணுன்றதான் என்னோட பார்வை. ஸோ இப்போ நீங்க பிரசாந்த் கிஷோர்கிட்ட ஏன் போறீங்க? உங்க கட்சியில அந்த வேலையை பார்க்க ஆள் இல்லை, அதனால நீங்க என்ன பண்றீங்க, பிரசாந்த் கிஷோர்கிட்ட போறீங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க 50,000 60,000 1 லட்சம் 2 லட்சம் ரூபாலாம் கொடுத்து எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண கூடாது. உங்க கட்சிக்காரங்களை வச்சு இந்த வேலையை பார்க்கணும், உங்க கட்சியை அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். நீங்க இப்போ ஒரு பொன்விழா கண்ட திமுக அவங்க வந்து ராபின் சர்மா கிட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பிரசாந்த் கிஷோரை வச்சு தான் வேலை பார்த்தாங்க. பெண் அமைப்பை வந்து சபரீசன் உருவாக்கி இருக்கிறார், அவரும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இவ்வளவு நிறுவனங்கள் ஒரு ஆளுங்கட்சி தன்னை வலிமையா வச்சிருக்கவே தேவைப்படுது. புதுசா வரக்கூடிய ஒரு கட்சிக்கு அது தேவைப்படுதுன்னு செய்யும். இதுக்கு காரணம் ஏன் தேவைப்படுதுன்னா, ஒண்ணு லீடர்ஷிப் இல்ல. கருணாநிதி அவர்களுக்கு தேவைப்படலையே, பிரசாந்த் கிஷோர் தேவைப்படலையே. ஒரு லீடருக்கு சொசைட்டில என்ன பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், நம்ம கட்சியை எந்த திசையில கொண்டு போகணும், மக்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரியான பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஈடுபடும், இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு தெரியும். ஏன்னா ஒரு தலைவன் சாதாரண நிலையில இருந்து மக்களோட வாக்குகளை பெற்று அவங்களோட செல்வாக்கை பெற்று தான் அவன் மேலே ஏறுறான். ஸோ மக்கள் வழியா மேலே ஏறி போனவனுக்கு மக்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, கட்சிக்கு என்ன தேவை தேவையில்லைன்றதெல்லாம் தெரியும். அவனுக்கு பிரசாந்த் கிஷோர்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது ஒண்ணு. ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னா உங்க கட்சியில பெரிய லீடர்ஷிப் இல்லை அப்படின்றது காட்டுது. ரெண்டாவது உங்க கட்சியில பெரிய கேடர் பேஸும் இல்லைன்னு காட்டுது. இன்டலெக்சுவலா திங்க் பண்ணக்கூடிய புத்திசாலிகள் இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போடுறதுக்கு, அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆட்கள் இல்லைன்ற விஷயத்தையும் காட்டுது. அது காரணம் என்னன்னா, இன்னைக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கட்சிகள்லாம் கரப்ட் ஆயிட்டாங்க.
கட்சிகள் ரொம்ப கரெக்ட் ஆகும்போது நல்ல மக்கள்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. புத்திசாலிகள், பெரிய இன்டெலெக்சுவல்ஸ், நியாயமான இன்டெலெக்சுவல்ஸ்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு காசுக்கு கொடியை பிடிச்சிட்டு கோஷம் போடுறவங்க தான் உங்க கட்சியில மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படிப்பட்ட வேலைகள்லாம் பண்ணணும்னு வரும்போது வெளியே இருந்து ஆட்களை கூட்டிட்டு வர வேண்டிய தேவை ஏற்படுது. இதுதான் ஒண்ணு. ஸோ என்னை பொறுத்தளவுல அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் பண்ணக்கூடிய வேலை இருக்குல்ல, அதுக்கான தேவை இருக்கு. இன்னைக்கு வார் ரூம்லாம் தேவைதான். ஒரு கட்சிக்கு இன்னைக்கு வார் ரூம் தேவைதான். வார் ரூம்லாம் இருந்தாதான் நீங்க கரெக்டா கோஆர்டினேட் பண்ண முடியும். எலெக்ஷனை, கேம்பெயின் ஒர்க்லாம் கரெக்டா கோஆர்டினேட் பண்ண முடியும். ஆனா அதை நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. வெளியே இருந்து ஒருத்தரை கூட்டு பண்ணக்கூடாது. நீங்க கார்பரேட் கிடையாது. உங்க கட்சி அதுக்கு ட்ரெயின்டா இருக்கணும். உங்க கட்சி தொண்டர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி, டேலண்ட் எல்லாம் இருக்கணும். அதுதான் என்னோட பாயிண்ட். தொண்டர்களை உருவாக்க முடியாத ஒரு ஆளுமை பற்றாக்குறை தான் இந்த மாதிரியான கண்டிப்பா strategy-க்கு தேவை. கண்டிப்பா. ஸோ உங்ககிட்ட தொண்டர்கள்ல சரியான ஆட்கள்ல நீங்க பணத்தை வச்சு அதை ஈடு செய்றீங்க. விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, அவர் கட்சியில ஏற்கனவே நிர்வாகிகள் பொறுப்பு வாங்குறதுக்காக நிறைய பேர் ஒரு போட்டியிடுறதும் என்ன சொல்றது சச்சரவு விடுவதும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு கட்சிக்குள்ளேயுமே பதவி வாங்குறதுக்காக ரொம்பவே போட்டி போடுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் பொறுத்தளவுல அவருக்கு டிவிகே கட்சிக்கு இப்ப தேவையான விஷயம் என்னன்னா அரசியல் செயல்பாடுகள். ஸோ எதுவுமே பண்ணாம நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க செஞ்ச விஷயங்கள்லாம் என்ன? ஒரு 2-3 மாசம் கழிச்சு நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணீங்க. அதுல உங்க கட்சி கொள்கைகளை சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு போனீங்க. அதுக்கப்புறம் பரந்தூர் போனீங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் தான் பண்ணிருக்கீங்க. ஸோ கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு. உங்களோட அரசியல் செயல்பாடுகள்னா இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு தேவை முதல்ல என்னன்னா பிரசாந்த் கிஷோரோ பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவை அரசியல் செயல்பாடுகள், பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ். நீங்க களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அவர் அரசியல்வாதியா இன்னும் மாறலன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க களத்துல இறங்கி வேலையே செய்யாம பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உள்ள கொண்டு வந்து அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி போடுவாரு? ஸோ நீங்க முதல்ல களத்துல இறங்கி வேலை பண்ண ஆரம்பிக்கணும். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மேபி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு வரலாம். விஜய் கட்சியில இருக்க ஒரு சிக்கல் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பொலிட்டிக்கலான ஆட்கள் கிடையாது. அந்த கட்சியில இருக்கவங்க ஃபேன்ஸ் மோஸ்ட்லி. விஜயோட ஃபேன்ஸ் தான் பெரிய அளவில் அவங்க உள்ள வராங்க. விஜயோட ஃபேன்ஸ் ஏன் விஜயோட ஃபேனா மாறினாங்கன்னா, விஜய் ஸ்கிரீன்ல ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு, பயங்கரமா நடிக்கிறாரு, ஃபைட் பண்றாரு, மக்களை காப்பாத்துறாரு, அதுக்காக அவங்க ஃபேன் ஆனாங்க. அரசியலை பார்த்து அவங்க ஃபேன் ஆகல. ஸோ அவங்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் அந்த ஆட்களுக்கு கிடையாது. ஸோ அது ஒரு சிக்கல். நீங்க பொலிட்டிசைஸ் பண்ணணும், அந்த ஃபேன்ஸை பொலிட்டிசைஸ் பண்ணணும். பொலிட்டிசைஸ் பண்ணி அவங்கள களத்துல இறக்கி போராட்டங்கள்ல ஈடுபடுத்தணும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். முதல் விஜய் பொலிட்டிசைஸ் ஆகும். இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா கமர்ஷியல் பார்ட்டி அது ஃபங்க்ஷன் ஆகுது. உங்ககிட்ட பெரிய அரசியல் தெரிந்த ஆட்கள் இல்லை, நீங்களும் பெரிய அரசியல் தெளிவோடு இல்லை, பெரிய அரசியல் செயல்பாடுகளும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நிர்வாகிகள்லாம் அப்பாயின்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நாங்கள் போட்டி சகட்டு மேனிக்கு போட்டி இருக்கு. ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் போட்டி இருக்கிற மாதிரி போட்டி இருக்கு. அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய போட்டி வேற. என்னோட அரசியல் செயல்பாடு ஒரு விதமா இருக்கும், உங்களோட அரசியல் செயல்பாடு ஒரு விதமா இருக்கும், கட்சிக்கு ஒரு விதமான அரசியல் செயல்பாடு தேவைப்படும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க மேல போறீங்களா நான் மேல போறேன்னு முடிவு பண்ணிக்கலாம். இங்க கட்சிக்கும் அரசியல் கிடையாது, கீழே இருக்கவங்களுக்கும் அரசியல் கிடையாது. அப்புறம் எதை பேஸ் பண்ணி நீங்க நிர்வாகிகள் எல்லாம் அப்பாயின்ட் பண்ண போறீங்க, தலைவர்கள் அப்பாயின்ட் பண்ண போறீங்க? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்ல சுயநலம் சார்ந்தே போட்டி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு போட்டி தான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சரியான ஒரு விஷயமா நான் பார்க்கல. ஓகே சார். இப்போ டிவிகேவுக்கு இது ஒரு நல்லது இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் டிவிகே 2026 ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் இருக்கு. ஒரு 2026 அவங்க எத்தனை விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்கன்றதையாவது நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா சார்? அவங்க நினைக்கிற இடத்த அடைவாங்களான்றதை தாண்டி எவ்வளவு விழுக்காடு வாக்குகளை தருவாங்க? நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், டிவிகே எந்த காலத்துலயும் ஆட்சியை பிடிக்க போறது கிடையாது. 2026லயும் கிடையாது, 36லயும் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சியால அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. கருத்தியல் அடித்தளம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா, ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் இல்லாம நீங்க பொலிட்டிக்கல் சேஞ்சை நீங்க ஏற்படுத்த முடியாது. ஸோ டிவிகே கிட்ட ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி கிடையாது. ஸோ அது நம்ம சாலிடா சொல்லிடலாம். ரெண்டாவது, எவ்வளவு ஓட்ஸ்னா நம்ம கிட்ட அதுக்கு டேட்டா இல்லை. விஜய்க்கு பெரிய ஒரு இமேஜ் இருக்கு. விஜய் சாதாரண ஒரு ஸ்டார் இல்லை, விஜய் ஒரு மேசிவ் ஸ்டார். இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் பிகெஸ்ட் ஸ்டாரை விட விஜய் பார்த்தோம்னா ஒரு 50% ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய ஆள். ஸோ ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டார். அடுத்த இடத்துல இருக்கிறவருக்கும் அவருக்குமான இடைவெளி பெருசு. இடைவெளி ரொம்ப பெருசு, அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் ஏதாச்சும் சொல்றேன்னா, நானும் பெருசா படம்லாம் பார்க்காத ஆள் தான். பட் அவரு படம் ரிலீஸ் பண்ணா ஏதோ ஒரு வகையில என்ன சேர்ந்துருவாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் அங்க போறாங்க. ஆமா, ஏதோ ஒரு வகையில நம்ம ரீச் ஆயிருது. ஒரு காலத்துல ரஜினியோட படங்கள் அப்படி இருக்கும். ரஜினி ஒரு படம் பண்ணாருன்னா மொத்தமா ஆபீஸ்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கு போவாங்க. ஸோ நம்ம படமே பார்க்காத ஆளா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில நம்மள அது இம்பாக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ விஜயோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஏதோ ஒரு வகையில் அந்த இம்பாக்ட் பார்த்தோம்னா எல்லாரையும் ரீச் பண்ணுது.
ஸோ அவருக்கு பெரிய ரீச் இருக்கு. அதை யூஸ் பண்ணி டெஃபினட்டா அவரால் கொஞ்சம் ஓட்ஸை வாங்க முடியும். 5 to 10% ஓட்ஸை வாங்க முடியும். ஏன் நான் 5 to 10% ரொம்ப கம்மியாக சொல்றேன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல அரசியல்ன்றது ஒருத்தனோட ஃபேஸை மட்டும் பார்த்து போட மாட்டாங்க. பெரியார் அப்படின்ற மூஞ்சை பார்த்தோ, விஜய் அப்படின்ற ஃபேஸை பார்த்தோ போட முடியாது. ஏன்னா நான் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுகள் இருக்குல்ல, அது என்னை பாதிக்கும். நான் தவறான அரசியல் முடிவு எடுத்தேன்னா நாளைக்கு நான் அதனால அந்த பாதிப்பை நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் கவர்மெண்ட்டை சார்ந்திருக்கேன். நான் போட்ட அந்த ஓட்டுனால எனக்கு மாசம் சில நலன்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் பாட்டுக்கு விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலோட ஃபேஸை பார்த்து நான் ஓட்டு குத்துனேன்னா நாளைக்கு நான் பாதிப்பு அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சாதாரண மக்கள் கவனமாக தான் வாக்கு செலுத்துவாங்க. அதனால மேபி ஒரு 5-10% ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 மினிமம் வச்சுப்போம், மேக்ஸிமம் 10 வச்சுப்போம். பட் தெரில, சிலவங்க 5 கீழே வரும்னு சொல்றாங்க. நமக்கு அது தெரில, டேட்டா இல்லை நம்மகிட்ட. அடுத்து பாஜக வந்து தன்னுடைய அரசியலுக்கு எப்பவுமே இந்துத்துவ ஐடியாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் முன்னெடுப்பாங்க. இப்போ மதுரையில் வந்துட்டு அவங்க திருப்பரங்குன்றம் இஷ்யூவை கையில் எடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய இடங்களில் தமிழ்நாட்டிலுமே நிறைய இடங்கள் அவங்க சொல்றாங்க. இந்த இடம் வந்து முன்னாடி வந்து இந்த தர்கா வந்து இதுக்கு முன்னாடி கோயிலாக இருந்துச்சு. எப்படி வந்து அந்த உத்தரப்பிரதேசத்தில் பண்றாங்களோ அதே மாதிரியான பாலிடிக்ஸ் இங்கேயும் வைக்கிறாங்க. இதுல திருப்பரங்குன்றம்ல வந்து சிக்கந்தர் மசூதிக்கும் அந்த கோயிலுக்குமான பிரச்சனை. இப்போ இதுல வந்துட்டு அவங்களுக்கான வாக்குகள் வலிமை அல்லது செல்வாக்கு அதிகரிக்குமா? அந்த இடத்துல அவங்களுடைய பாலிடிக்ஸ் வெற்றி பெறுமா சார்? என்ன பொறுத்தளவுல இந்த மாதிரியான அரசியல் வந்து பெருசா எடுபடாது, எங்கேயுமே எடுபடாது. தமிழ்நாட்டில் சொல்றீங்களா? தமிழ்நாட்டிலயும் எடுபடாது, மற்ற இடங்களையும் கூட எடுபடாது. நான் அதுக்கு வரேன், ஏன்னு சொல்றேன். இப்ப வெறுமனே சும்மா அந்த பிரச்சாரம் மட்டும் பண்ணி நீங்க பொலிட்டிக்கல் சேஞ்சை கொண்டு வந்துட முடியாது. தமிழ்நாட்டில் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனைகளையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். இப்போ நான் வெறுமனே என் மொழியை மட்டும் வச்சு நான் அரசியல் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, நான் ஜெயிக்க முடியாது. வெறுமனே தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களோட பெருமையை பற்றி பேசுவேன், என் மொழியோட பெருமையை பற்றி பேசுவேன்னா நான் அரசியல் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை கையில் எடுக்கணும். அதுக்கு நான் தமிழர் அடையாளத்தை பயன்படுத்தி, தமிழ் தேசியம்ன்ற அடையாளத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும், ஐடியாலஜி யூஸ் பண்ணி ஒன்று சேர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நான் அட்ரஸ் பண்ணணும். ஸோ என்னோட அரசியல் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிரவுண்டை டச் பண்ணணும். நான் கிரவுண்டை டச் பண்ணாம வெறுமனே ரிலிஜியஸ் ஐடென்டிட்டியை மட்டும் கையில் எடுத்து அரசியல் பண்ணுவேன்னா அது வேலைக்கு ஆகாது. இங்க நடக்கிற விஷயம் பார்த்தோன்னா நான் அப்படிதான் பாக்குறேன். ஸோ அதனால பெருசா ஒர்க் ஆகாது அப்படின்னு பாக்குறேன். இன்ஃபேக்ட் நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்ததுல என்னன்னா, பிஜேபி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அண்ணாமலைலாம் நிறைய இஷ்யூஸை பேசுறாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, இது ஒர்க் ஆகாது, நம்ம இப்படி வெறுமனே ரிலிஜனை மட்டும் டச் பண்ணா ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இதே இது நார்த்ல வேற. நார்த்ல ஏதோ ஒரு வகையில அவங்க ஹிந்துத்துவ அஜெண்டாவை கையில எடுத்தாலும் ஏதோ ஒரு சில இடங்கள்ல அது கிரவுண்ட் டச் பண்ணுது. இப்போ வந்துட்டு அண்ணாமலை நீங்க சொன்ன மாதிரி வந்து நேற்றை கூட வந்து அமைச்சர் காந்தி அவர்கள் வந்து கைத்தறித்துறையில ஊழல் பண்ணிட்டாரு, பாலியஸ்டரையும் காட்டனையும் வந்து அதிகமாக வச்சு வித்துட்டாருன்னு சொல்லிட்டு அதையுமே பதவி விலகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரும் கிரவுண்டை டச் பண்ற மாதிரி தான் ஒர்க் பண்றாரு. பட் இருந்தாலும் கூட மாநில தலைவருக்காக இன்னும் அறிவிப்பு வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னும் பாஜகவுடைய மாநில தலைவராக ஒரு ஃபிட்டான பர்சனாக தான் இருக்கிறாரா? எனக்கு என்னமோ அவர் மாநில தலைவராக அவர் தான் கண்டினியூ ஆவார்னு தோணுது. ஏன்னா ஒன்றும் நல்லா ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. இடையில கொஞ்சம் குவைட்டாக இருந்தாரு, இப்போ திருப்பி அவர் கான்ஃபிடென்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கான்ஃபிடென்ட்டாக அவர் பேசுறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவர் கண்டினியூ ஆவார்னு தான் தோணுது. ப்ளஸ் அவர் வந்து நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் எலெக்ஷன்ஸில் அரௌண்ட் 10-11% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓவராலாக பிஜேபி அலையன்ஸ் 18% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் எதுக்கு தூக்கி போடணும்? அதை பண்றதுல எதுவும் லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ பிளஸ் என்னன்னா, அவருக்கு அவரோட ஐடியாலஜி, அவரோட அரசியலாம் ஏற்றுக்க மாட்டேன். பட் அவர்னால பிஜேபி காரங்களை ஒன்று சேர்க்க முடியுது, பிஜேபி கேடஸை ஒன்று சேர்க்க முடியுது, பிஜேபி கேடஸை மோட்டிவேட் பண்ண முடியுது, அந்த கட்சி ஒரு வைப்ரண்டா வச்சுக்க முடியுது. ஸோ அது இருந்தாலே போதும்னு பார்க்குறேன். ஏன்னா பிஜேபியை பொறுத்தளவில் அது ஒரு பிராமணர்களுக்கான கட்சி அந்த மாதிரிலாம் பிராண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் உடையுது இல்லை. ஸோ இவர் மாதிரி ஒரு லீடர் வரும்போது கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் பின்னாடி போறாங்க, அவர் சொல்றதை கேட்கறாங்க. அஃப்கோர்ஸ் அவருக்கு செகண்டரி லெவல் லீடர்ஸோட பிரச்சனை இருக்கு. அவரால் பிஜேபியோட செகண்டரி லெவல் லீடர்ஷிப் அவரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வர முடியல. கொஞ்சம் முரண்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் கட்சி கேடஸ் அவரால் மொபிலைஸ் பண்ண முடியுது. ஸோ அது இருக்கு, பிளஸ் ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா அது போதும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவர் கண்டினியூ ஆவார்னு தான் தோணுது.